இட்ஸ் ஓகே. அப்புறம் பார்ட்டி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா மேடம்? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பார்ட்டியில ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் கூட நடந்துச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? உங்க பார்ட்டில மர்டர் அட்டெம்ப்ட் நடந்திருக்கா? யாரு யாரு மேல அட்டெம்ப்ட் பண்ணது? ஆக்சுவலி நான் பார்ட்டில இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் எங்க கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதிய யாரோ காருக்குள்ள அடைச்சு வச்சு கொலை பண்ண பாத்திருக்காங்க. நல்ல வேளை லாஸ்ட் மினிட்ல என் சன் ஆதித்யா அவளை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கான். ஓ, எனக்கு இந்த மர்டர் அட்டெம்ப்ட் விஷயமே இப்பதான் தெரிய வந்துச்சு. அந்த அக்யூஸ்ட கண்டுபிடிச்சு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். யூ டோன்ட் வரி மேடம். கார் பார்க்கிங்ல இருக்கிற சிசிடிவியோட ஃபுட்டேஜை வச்சு அக்யூஸ்ட் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் மேடம். நான் இப்பவே ஏசிஎஸ் ஸ்பாட்டுக்கு அனுப்பிச்சு விசாரிக்க சொல்றேன். யூ டோன்ட் வரி. இதை நான் ஒரு அபிஷியலா கொடுத்த கம்ப்ளைண்டா எடுத்துக்கிட்டு குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க. தண்டனையா? ஓகே மேடம், யூ டோன்ட் வரி. இன்னும் 1 ஹவர்ல அந்த அக்யூஸ்ட கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்த சொல்றேன். ஓகே. ஓகே மேடம். தேங்க்யூ. கமிஷனர் ஏசிஎஸ் ஸ்பாட்டுக்கு அனுப்பி என்கொயரி நடத்தி இன்னும் 1 ஹவர்ல அந்த அக்யூஸ்ட நம்ம கண் முன்னாடி நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த அக்யூஸ்ட் யாருன்னு நான் சொல்லட்டுமா? பார்வதியை கொலை பண்ண பார்த்த குற்றவாளி இந்த வனஜா தானே? சொல்லுங்க, அக்யூஸ்ட் இந்த வனஜா தானே? ஆமா மேடம். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவங்க தான் பார்வதிய காருக்குள்ள வச்சு லாக் பண்ணாங்க. வனஜா தான் இவ்ளோ கீழ்த்தரமான வேலையை செஞ்சிருப்பான்னு நான் அப்பவே யூகிச்சிட்டேன். என் யூகத்துக்கு சரியான ஆதாரம் வேணும்னு தான் நான் கமிஷனர் கிட்ட பேசினேன். இப்போ எனக்கு ஆதாரம் கிடைச்சிடுச்சு. பார்வதி விஷயத்துல நான் வனஜாவை பல தடவை கண்டிச்சும் பார்த்துட்டேன், தண்டிச்சும் பார்த்துட்டேன். ஆனா அவ திருந்துற மாதிரி தெரியல. இத பார், என்னையோ இல்ல என் குடும்பத்துல யாராவது ஒருத்தரையோ தாக்கி இருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா நீ கொல்ல பார்த்தது என் மேல விசுவாசமாவும் என்னோட குடும்பத்து மேல உயிராவும் இருக்கிற பார்வதிய. இப்ப நான் உன்னை மன்னிச்சு விட்டேன்னா ஒரு வேலைக்காரி உயிருக்கு துச்சமா மதிப்பு போட்டு தான் குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த பார்த்த அகிலாண்டேஸ்வரின்னு சமுதாயமே பேசும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான். இந்த தடவை வனஜாவுக்கு நான் தண்டனை கொடுக்க போறதில்ல. என் குடும்ப கௌரவம் பாதிச்சாலும் பரவாயில்ல, இவ ஒரு நாளாவது ஜெயிலுக்கு போய் ஜெயில் சோறு சாப்பிடணும். சட்டப்படி இவளை தண்டிக்கணும். அதுக்கப்புறமாவது இவளுக்கு கொஞ்சமாவது புத்தி வருதான்னு பார்க்கணும். அதுக்காக தான் உங்களை விட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்க சொன்னேன்.
நீங்க இந்த வனஜாவை இந்த அக்யூஸ்ட தாராளமா கூட்டிட்டு போங்க. எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. ஓகே மேடம், இவங்களை ஸ்டேஷன் கூட்டு வாங்க. ஓகே சார். அக்கா 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 வேணாம் அக்கா. நான் ஏதோ பார்வதி மேல இருந்த கோபத்திலயும் ஆத்திரத்திலயும் தெரியாம புத்தி கெட்டு பண்ணிட்டேன். இந்த ஒரே தடவை மன்னிச்சிருங்க அக்கா. நான் இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன்க்கா. அவங்க கிட்ட சொல்லுங்க அக்கா. அக்கா போலீஸ் வேணாக்கா. நான் ஜெயிலுக்குலாம் போக மாட்டேன். சொல்லுங்க அக்கா. அக்கா ஏய், உன்னை மன்னிச்சு மன்னிச்சு நான் டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது. அம்மா, தயவு செஞ்சு வனஜாமாவை விட்டுற சொல்லுங்கம்மா. நீங்க சொன்னா அவங்க விட்டுருவாங்க. ப்ளீஸ்மா, விட சொல்லுங்கம்மா. உனக்கு என்ன பைத்தியமா? அவங்க உன்னை கொல்ல பார்த்திருக்காங்க. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கட்டும். இது அம்மா எடுத்த முடிவு. நீ தலையிடாத, அமைதியாரு. பெரியய்யா, அம்மா எடுத்த முடிவுல நான் தலையிடுறது தப்புதான். எனக்கு புரியுது. ஆனா வனஜாமா கையில விலங்கோட இந்த வீட்டை விட்டு வெளியே போனா இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் என்ன ஆகும்? பார்வதி, என் குடும்ப கௌரவம் போனாலும் பரவாயில்ல, இந்த வனஜா ஜெயில்ல ஒரு நாளாவது இருக்கணும். அப்பதான் அவ திருந்துவா. அவளுக்கு நல்ல புத்தி வரணும்னு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அம்மா, என்னால அவங்க ஜெயிலுக்கு போனாங்கங்கிற கெட்ட பேரு எனக்கு வேண்டாம்மா. இதனால வனஜாமாவுக்கு என் மேல இருக்கிற கோபம் இன்னும் அதிகமா தான் ஆகும். பார்வதி, உன் விஷயத்துல சித்தி இப்படி நடந்துக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா கூட நீ சொன்ன மாதிரி அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா அம்மா சொன்ன மாதிரி அவங்க பல தடவை இந்த மாதிரி நடந்திருக்காங்க. அம்மாவும் ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருக்காங்க. மன்னிப்புன்றது திருந்தறதுக்காக கொடுக்கிற வாய்ப்பு. ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லையே. ஆதி சொல்றதுதான் சரி. அவ ஜெயிலுக்கு போயிட்டு வரட்டும், அப்பதான் திருந்துவா. பார்வதி, என்ன இது? எழுந்திரி. எனக்கு வேற வழி தெரியலம்மா. வனஜாமாவை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அப்பதான் நான் எந்திரிப்பேன். பார்வதி, என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல எந்திரி. இல்ல, வனஜாமாவை மன்னிச்சிட்டேன்னு அம்மா சொல்லட்டும், அப்பதான் எந்திரிப்பேன். சரி, நீ முதல்ல எழுந்திரி. எழுந்திரு. பார்வதி, நீ இப்படி அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கிறதுனாலதான் உன் விஷயத்துல வனஜா இவ்ளோ கெட்டவளா நடந்துக்கிறா. உனக்காக இதுதான் நான் அவளுக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. அவளை விட்டுடுங்க. உன்னை நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லையே. ஆனா நீ எனக்காக ஓடி வந்து என் கை விலங்கு எடுக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்ட. என்ன மன்னிச்சிரு பார்வதி. என்னம்மா இதெல்லாம்? என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு. பார்வதி கிட்ட நீங்க திருந்திட்டதா சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டீங்களே, உண்மையாவே நீங்க திருந்திட்டீங்களா அத்தை? நான் அந்த சமையல்காரி கிட்ட பேசினதெல்லாம் பார்த்து நான் நிஜமாவே திருந்திட்டேன்னு நம்பிட்டீங்கல்ல? அதெல்லாம் அந்த அகிலாண்டேஸ்வரிய நம்ப வைக்கிறதுக்கு நான் போட்ட டிராமா. அறிவில்ல உனக்கு? எவனாவது கால் பண்ணி உன்னை பத்தின ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னா பணத்தை தூக்கி கொண்டு போய் கொடுத்துருவியா? இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? நீ அவனுக்கு பணம் கொடுத்ததையும் நீ அவன்கிட்ட பேசினதையுமே உனக்கு எதிரான ஆதாரமா ஆக்கிக்கிட்டு சிகரெட்டால உனக்கு நீயே சூடு வச்சுக்கிற அளவுக்கு உனக்கு கொண்டு வந்து விட்டுட்டான். சரி விடு நந்தினி, இந்த பிரச்சனையை சீக்கிரமா முடிக்கணுங்கிற ஆர்வத்துல ஏதோ பண்ணிட்டா. திட்டுக்கிட்டே இருந்தா எப்படி?
முதல்ல நாம இந்த பிளாக்மெயிலர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. இனிமே அந்த பிளாக்மெயிலர் கால் பண்ணானா அவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா பேசு. எமோஷனல் ஆகி பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கிடாத. புரிஞ்சுதா? சரி. வனஜாமாவை காப்பாத்தணும்னு சொல்றதை விட மூத்த மருமகளா இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திருக்கேன். இது தப்பா? நான் உன்னை மட்டும்தான் பார்த்தேன். உன்னை கொல்லணும்னு நினைச்சேன். சித்திக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவத்தை பத்திலாம் நினைச்சிருக்க. மூத்த மருமகளா உன் கடமையை நீ சரியா செஞ்சிருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார், ரிசப்ஷன். அம்மாவோட பார்ட்டியில் எடுத்த ஃபோட்டோஸ் ஆல்பம் ரெடி ஆச்சு சார். அதான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். இந்தாங்க சார். ஆர்வமா ஆல்பத்தை வாங்கினவ எதுக்கு இப்ப மித்ராவை முறைச்சிக்கிட்டு இருக்கா? மித்ரா, ஆண்டி, பார்ட்டியில இருக்கும்போது உன் கவுன் எல்லாம் எங்க இருந்தது? என்ன பண்ணிட்டு இருந்த நீ? என்னாச்சு ஆண்டி? ஏன் இப்படி கேக்குறீங்க? போட்டோஸ பாரு. எல்லா போட்டோஸ்லயும் நீ ஆதிய விட்டு விலகியே நின்னுட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, உன் முகத்துல ஒரு சந்தோஷம், சின்னதா ஒரு ஸ்மைல் கூட இல்ல. அந்த பிளாக்மெயிலர் தான் ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானே. நான் எப்படி ஆண்டி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏன் பார்ட்டியில ஏன் மூத்த மருமக ஆதி பக்கத்துல நிக்காம இப்படி மூணாவது மனுஷி மாதிரி தள்ளி போய் நின்னுட்டு இருக்க? இந்த ஆல்பத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. சாரி ஆண்டி, அது வந்து என் ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லியிருந்தா. அவளை எதிர்பார்த்து அவகிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன். அதான் சரியா போட்டோக்கு போஸ் கொடுக்க முடியாம போச்சு. நீ இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மித்ரா. ஆண்டி, போட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வரேன் சார். சரி, நீங்க ஃப்ரீயா சண்டை போடுங்க. இந்த போட்டோஸ்ல என்னை விட்டு விலகி நிக்கிற நீ கூடி சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு விலகி போற. அம்மாவே ஒன்று விரட்டி அடிப்பாங்க. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? நீ குத்திருக்க நேம் பேட்சை எடுத்துரு.
என்ன யோசிக்கிற? நீ இந்த வீட்டோட வேலைக்காரி இல்ல, மருமக. உனக்கு இந்த பேட்ச்லாம் வேண்டாம், எடுத்துரு. ஏற்கனவே நான் கலர் புடவை கட்டக்கூடாது, மத்தவங்க கட்டிருக்கிற புடவை தான் கட்டணும்னு வனஜா அம்மா வேற பிரச்சனை பண்ணாங்க. இப்ப பேட்ஜையும் கழட்டிட்டா அத பெரிய பிரச்சனையா ஆக்குவாங்க. வேண்டாம் மாமா. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல பேட்ஜ் எடு. என்ன யோசிக்கிற? நான் தான் சொல்றேன்ல, எடு. வனஜா அம்மா பேட்ஜ் எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது மாமா? அவங்க மட்டும் இல்ல, அம்மாவே உன்னை பேட்ஜ் எங்கன்னு கேட்டாலும் நான் தான் குத்த வேணாம்னு சொன்னேன். தைரியமா சொல்லு. என்ன இன்னும் யோசிக்கிற? எடு. குட். நீ போய் லஞ்ச் ரெடி பண்ணு. அண்ணா. என்ன பார்வதி, வேலைக்கு வந்துட்டியா? வந்துட்டேன். ஒரு நாள் லீவ் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வந்திருக்கலாம்ல. ஆனா ஒரு நாள் லீவ் போட்டு வீட்ல இருக்க முடியாது. ஆதி ரூம்ல இருக்கானா? ரூம்ல தான் இருக்காரு. இப்பதான் புதினா டீ கொடுத்துட்டு வரேன். அப்படியா? சரி, நான் ரூமுக்கு போறேன். எனக்கு புதினா டீ எல்லாம் வேணாம், நார்மல் டீயே போதும். சரிங்கண்ணா, நீங்க போங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். ஆதி, நம்ம தீபக்கு நந்தினி கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். தீபக், உனக்கு ஒன்னும் அடிப்படல? நந்தினி கிட்ட இருந்து எப்படி தப்பிச்ச? தீபக், 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 என்ன இப்படி பாக்குற? என்ன தெரியல? தீபக், தீபக்,
கார் மேல மோதின அதிர்ச்சி இன்னும் விலகல போல. ஆளை பார்த்தா மயக்கத்துல இருக்க மாதிரி தெரியுது. தீபக், 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 என்ன நல்லா பாரு. நான் தான் ஷாம், இது ஆதி. நாங்க 2 பேரும் ஒன்னதான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். என் பேர் தீபக்கா. உன்னை எனக்கு தெரியுமா? ஐயோ, என்ன அது இப்படி ஷாக் கொடுக்குறான் நம்மளுக்கு? தீபக், எங்களை தெரியலையா? நான் ஆதி, இவன் நம்ம ஃப்ரெண்டு ஷாம். இவன் என்னடா இப்படி பார்க்கறான்? தீபக், 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 என்னாச்சு? ஆதி வராங்க. டாக்டர், சொல்லுங்க. தீபக் என்னாச்சு? ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? தலையில ஸ்கேன் பண்ணதுல அவருக்கு தலையில அடிலாம் ஒன்றும் படல. ஆனா அவர் எல்லாத்தையும் மறந்துருக்காரு. அவர் பேர் கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. தலையில அடிபட்டு இருந்தா தான் இந்த மாதிரி ஞாபக மருதி எல்லாம் ஏற்படும் சொல்லுவாங்க. ஆனா ஸ்கேன் ரிப்போர்ட்ல நீங்க தலையில எதுவும் அடிபடலன்னு சொல்றீங்களே. தலையில அடிபட்டா மட்டும்தான் இந்த மாதிரி நினைவாற்றல் பாதிக்கப்படும் இல்லை. அளவுக்கு அதிகமா போதை மருந்து பயன்படுத்தினா அதனால கூட மூளை பாதிக்கப்பட்டு ஞாபக சக்தி பாதிக்கப்படலாம். உங்க ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கும். அளவுக்கு அதிகமா போதை மருந்து யூஸ் பண்ணதுனால மூளையில உள்ள நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தீபக் எந்த போதை பழக்கமும் இல்லை டாக்டர். ஆனா நீங்க போதை மருந்து அதிகமா யூஸ் பண்ணதால தான் அவருக்கு நரம்புலாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. இத நான் சொல்ல மிஸ்டர் ஆதி, அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட்டே சொல்லுது. நீங்களே பாருங்க. தீபக்கு பழைய ஞாபகங்கள்லாம் திருப்பி வருமா வராதா டாக்டர்? அளவுக்கு அதிகமான போதை மருந்தால மூளையில இருக்கிற நரம்பு மண்டலம் மிக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகும்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. டாக்டர், அவருக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஸ்பெஷல் டாக்டர்ஸை வர வச்சு கூட எப்படியாவது அவரை காப்பாத்திடுங்க. எனக்கு தீபக் பழைய தீபக்கா வேணும். தீபக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும் டாக்டர். அவனை சீக்கிரமா கியூர் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, ட்ரீட்மெண்ட்ல குணப்படுத்திடலாம். ஆனா எவ்வளவு நல்ல குணமாகணும்னு உறுதியா சொல்ல முடியாது. குணமாக 1 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம், ஏன் 1 வருஷம் கூட ஆகலாம். இப்ப எதுக்கு இந்த ஜாதகம்? இப்போ எதுக்காக அகிலா திடீர்னு பார்வதி ஜாதகம் வேணும்னு கேக்குற? காரணமாதாங்க. அந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க மட்டும் இல்லைங்க, சுந்தரம் கூட அது தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்களும் தான் தெரிஞ்சுக்கணும். நான் பார்வதிக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன். என்ன அகிலா அது? ஏன் இப்படி திடீர்னு பார்வதிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்ட? நான் ஒன்னும் திடீர்னு பார்வதிக்கு மாப்பிள்ளை பார்க்கலங்க. ஏற்கனவே நான் சுந்தரத்துக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். பார்வதிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிறேன்னு. அம்மா நானும் வரணும். நீயும் வேண்டாம் சுந்தரம், நானே கார் எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல,
அகிலாண்டேஸ்வரிங்கிற அமைதிக்கு பின்னாடி பெரிய ஆபத்து காத்திருக்குன்னு சுனாமி ஆரம்பிச்சிருச்சு மித்ரா. அகிலாண்டேஸ்வரிங்கிற சுனாமில சிக்கி சின்ன பின்னமாக போறது ஆதியும் அந்த சமையல்காரியம் தான். மித்ரா, இப்ப உனக்கு அகிலாண்டேஸ்வரோட அமைதிக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்குமே. வானத்துல வட்டம் போட்டு பூமியில குறி வச்சு கரெக்டா தூக்குற ராஜாளி மாதிரி அகில ஸ்கெட்ச் போட்டு சமையல்காரிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. பொண்ணோட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்த விசுவாசத்துக்கிட்ட அகிலா உன் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு சொன்னதும் ஆதியோட முகத்தையும் அந்த சமையல்காரி முகத்தையும் பார்க்கணுமே. அப்ப இந்த தடவை பார்வதி கல்யாணம் நிஜமா நடந்துருமா அத்தை? இல்லத்த, இது வரைக்கும் 2 தடவை பார்வதி கல்யாணம் மனமேடை வரைக்கும் வந்து தாலி கட்டுற கடைசி நேரத்துல நின்னு போயிருக்கு. அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவளே நீதான். நீ பேசுறியா? அந்த ரகுவை மட்டும் நீ கடத்தாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அந்த சமையல்காரி கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போய் தொலைஞ்சிருப்பா. பேச வந்துட்டா பெருசா. இந்த 2 ஜாதகத்துக்கும் கல்யாண விஷயத்துல ஒரே மாதிரி பிரச்சனை. மணமேடை வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு வகையில கல்யாணம் தடப்பட்டு நின்னு போயிடுது. இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த 2 ஜாதகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கொடுங்க. நீங்க என்ன பரிசோதிச்சு பார்க்க வந்திருக்கீங்களா? நான் எதுக்கு உங்களை பரிசோதிச்சு பார்க்கணும்? அப்புறம் எதுக்காக புருஷன் பொண்டாட்டி ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த 2 ஜாதகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறீங்க? என்ன உளறீங்க? ஜாதகத்தை நல்லா பார்த்து பலனை சரியா சொல்லுங்க. நான் ஒன்னும் வளரல. இந்த 2 ஜாதக கட்டத்திலையும் இருக்கிற கிரகங்களின் ஆட்சி, உச்ச பார்வை, இதையெல்லாம் நல்ல துல்லியமா கணிச்சு பார்த்து சரியான பலனை தான் சொல்றேன். இந்த 2 ஜாதகமும் புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் தான். ஜோசியங்கிறது தேவ ரகசியம். ஆண்டவன் எழுதின தலையெழுத்த மக்களுக்கு படிச்சு சொல்ற புனிதமான ஒரு காரியம். காசுக்காக அத வியாபாரமாக்குற ஒன்ன மாதிரி போலி ஜோசியருக்கு அத பத்தி என்ன தெரியும்? என் வாழ்க்கையில நான் ஜோசியத்தை தவமா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நீங்க சரியா புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீதான் என்ன சரியா புரிஞ்சுக்கல. நான் யார் தெரியுமா? என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? இன்னும் நீங்க என்ன நம்பலனா நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு உங்க வீட்ல உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. அங்க என்ன நடக்க போகுதுன்னு நான் இதுல எழுதியிருக்கேன். நாளைக்கு காலையில 8:31 மணிக்கு அப்புறம் நீங்க இதை பிரிச்சு பாருங்க. நான் இதுல எழுதியிருக்கிற விஷயமும் நடந்த சம்பவமும் ஒன்னா இருந்தா அப்போ என்னை பத்தி நீங்க புரிஞ்சுப்பீங்க. நான் யாரு, என் வாக்கு பலிதம் என்ன, இந்த 2 ஜாதகத்தை பத்தி நான் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு புரியும். கால் போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாங்க.
அகிலா, என்னாச்சு உனக்கு? எங்க போயிட்டு வந்த? என்ன நடந்தது? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உன் டென்ஷனுக்கு என்ன காரணம் அகிலா? மித்ரா, அகிலாவோட மொத்த டென்ஷனுக்கும் காரணம் அந்த சமையல்காரி தான். எதை வச்சு ஆண்டி அப்படி சொல்றீங்க? அங்க பாரு, அகிலாவோட ஃபுல் ஃபோக்கஸும் சமையல்காரி மேல தான் இருக்கு. மா, நீங்க கால் அட்டன் பண்ணாததால நானும் அப்பாவும் ரொம்ப பயந்துட்டோமா. எங்க போனீங்க? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு? அம்மா பார்வதி ஜாதகம் வேணும்னு கேட்டாங்க. பார்வதிக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு கிளம்பி போனாங்க. எங்கேயோ போயிட்டு வந்தவங்க என்ன காரணத்துக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க? ஒன்றும் புரியலையே. குழப்பமாவும் பயமாவும் இருக்கு. அகிலா, நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு பயமாவும் கவலையாவும் இருக்கு. என்னாச்சு? ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? நீ யார பார்க்க போன? என்னதான் நடந்தது? தயவு செஞ்சு சொல்லு அகிலா. இந்த ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி கிட்டயே ஒருத்தர் சவால் விட்டிருக்காரு. ஆதி கடவுர் பரம்பரை கௌரவத்துக்கு ஒரு சோதனை வந்திருக்குங்க. ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? உங்ககிட்ட சவால் விட்டாங்களா? யார் அது? என்ன சவால் விட்டாங்க? சொல்றேன். கேளம்பாக்கத்தை தாண்டி ஊருக்கு வெளியில குடில்ல ஒரு ஜோசியர் இருக்காரு. அவரோட கணிப்பும் வாக்கும் தப்பாதுன்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்கத்தான் நான் போயிருந்தேன். இந்த 2 ஜாதகமும் புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் தான் நான் உறுதியா சொல்றேன். நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு உங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. அங்க என்ன நடக்க போகுதுன்னு நான் இதுல எழுதியிருக்கேன். நாளைக்கு காலையில 8:31 மணிக்கு அப்புறம் நீங்க இதை பிரிச்சு பாருங்க. இந்த 2 ஜாதகத்தை பத்தி நான் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு புரியும். கடவுள் இருக்காரு மித்ரா, கடவுள் இருக்காரு. இத்தனை நாளா என்ன கைவிட்டுக்கிட்டு இருந்த கடவுள் இன்னைக்கு மொத்தமா கை கொடுத்திருக்காரு. அகிலா சும்மாவே ஆடுவா, பத்தாததுக்கு ஜோசியர் சாம்பிராணி போட்டு அனுப்பியிருக்காரு. அகிலா கண்ணு மண்ணு தெரியாம பேயாட்டம் ஆட போறா. சும்மா செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்கு.